ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசி. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷம் உண்டான நாள் முதல் கொண்டு இந்த உலகம் முழுவதும் எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் எங்களை பாதுகாத்துக் கொண்டீர் ஆண்டவரே. இன்னும் எங்களை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறீர். கிருபையாய் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இது நீர் எங்கள் மேல் வைத்த தயவு, கிருபை, இரக்கம். சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, நீர் செய்த நன்மைகளுக்கு நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம், ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு போய் தொழுது கொள்வோம் என்று சொல்லுகிறபடி ஆண்டவரே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம்ப்பா ஆண்டவரே. இந்த 7 மாதமும் நாங்கள் ஓடி முடிக்க கிருபை தந்தீங்களா ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீங்களே. இஸ்ரவேலை காக்கிறவர் முன்னும் பின்னுமாக இருந்து பாதுகாத்து கொண்டுகிறேன். எல்லா விதத்திலும் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இருந்து நடத்தினீரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். வானத்துக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால் நிரப்ப போற தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு முன்பாக கடந்து போகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர், நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறீங்க அப்பா. எல்லைகளை வகுத்து வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. நீர் நியமித்தவைகளில் ஒன்றும் தவறி போவது இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, அவைகள் எல்லாம் ஒரு நாள் நிச்சயம் எங்களுக்கு நிறைவேற போற தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகிறதில்லை. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். வார்த்தைகளை அனுப்புவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஆபகுக்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசி. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. நிச்சயமாய் வரும், தாமதிப்பதில்லை. வேதம் சொல்லுது, ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக புறஜாதியாருக்கு வந்துருச்சு. அதனால இதுல இருக்கிற எல்லாமே நமக்கு வாக்குத்தத்தங்கள் தான், ஆசீர்வாதங்கள் தான். இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் சில காரியங்களை சில நேரங்களிலே கர்த்தர் நமக்கு பர்டிகுலராக பேசுகிறார், ஹைலைட் பண்ணி பேசுகிறார்னு வச்சுக்கோங்களேன். சில வசனங்களை படிக்கும் போது அந்த வசனங்கள் நமக்கு ஏதோ ஒரு காரியத்தை உணர்த்தும். நான் இந்த வசனத்தை எத்தனையோ தடவை நம்ம கேட்டிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த வசனத்தில் வாசித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் சில காரியங்களை எனக்கு உணர்த்தினார். அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆபகுக்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தரிசனம் தரிசனங்கிறத நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? ஒன்று தீர்க்க தரிசனத்தை நினச்சிக்கிறோம், ஒரு ப்ராஃபஸி நம்ம எல்லாம் வச்சிருக்கிறோம் அப்படின்னு. இல்லைன்னா தரிசனம்னா என்னன்னா, எப்பயாவது ஒரு தூதன் நமக்கு சொல்லி ஒரு விஷன் காட்டி அதான் தரிசனம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த 2த்தையும் நாம் தரிசனமாக வைத்திருக்கிறோம். எனக்கு தரிசனம் பார்த்தேன் அப்படின்லாம் நம்ம சொல்கிறாங்க. எனக்கு தீர்க்க தரிசனம் உரைச்சாங்க அப்படின்லாம் நம்ம சொல்கிறாங்க. ஆக்சுவலாக தரிசனம்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு விஷன் வச்சிருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு விஷன். பொதுவாக இந்த உலகத்தில் கர்த்தர் படைத்த எல்லாருக்குமே விஷன் இருக்கு. யாரையுமே ஆண்டவர் சும்மா இந்த உலகத்துக்கு கொண்டு வரவே இல்லை. இருந்துட்டு போட்டோம், இந்தியாவில் மக்கள் தொகை கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இவங்க இங்கே கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்லாம் ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. ஆண்டவர் இந்த பூமிக்குள்ளே கொண்டு வந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷன் இருக்கு. அதையும் தாண்டி ஆண்டவர் உங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தி சபைக்குள்ள கொண்டு வந்ததுக்கு இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினதுக்கு கர்த்தருக்கு ஒரு தரிசனம் இருந்துச்சு. எல்லாரையும் விடுதலை ஆக்குறார். 400 வருஷம் கழிச்சு விடுதலை ஆக்குகிறார். அப்போ இவங்க எல்லாரும் கொண்டு வந்து வனாந்தரத்தில் கூடாரத்தை போடுகிறார்கள். எல்லாருமே கூடாரத்தில் குடியிருக்கிறார்கள் வனாந்தரத்தில், கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக. ஆனால் இப்போ ஆசாரிப்பு கூடாரத்தை கர்த்தர் கட்ட சொல்றாரு. இப்போ ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டும்போது அந்த ஆசாரிப்பு கூடாரத்திற்கு தேவையானது எல்லாமே பக்கத்தில் உள்ள கூடாரங்களில் இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், அதை வாங்கிட்டு வா, இதை செய்ய, இப்படி செய்ய, இந்த மாதிரி கல் வையு, கோமேதகம் வையு, மாணிக்கம் வையு, அப்புறம் ஆரோனுக்கு இந்த மாதிரி சிரசு செய்ய, இந்த மரத்தினால இதை செய்ய, இப்படின்னு ஒவ்வொன்றத்தையும் ஆண்டவர் பர்டிகுலராக சொல்றாரு. அப்புறம் கூடாரத்தை இந்த தோல்னால மூடு, இப்படின்னு ஆண்டவர் ஒவ்வொரு விஷயத்தையும் பர்டிகுலராக சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது இது எல்லாமே போய் வாங்குவதற்கு சாத்தியம் கிடையாது. எல்லாத்தையுமே வாங்குவதற்கு சாத்தியம் இல்லை. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு? நீ சொல்லு, வருங்கிறாரு. மோசே எழுந்திருச்சு காணிக்கை கொண்டு வர சொல்றாரு. என்னென்ன கொண்டு வரணும்னு பர்டிகுலராக சொல்றாரு. சொல்லி முடிச்ச உடனே அந்த பக்கத்தில் கூடாரத்தில் இருந்த எல்லாமே ஆசாரிப்பு கூடாரத்துக்காக வந்துருச்சு. இப்போ கவனிச்சு பாருங்க, இந்த மொத்த கூடாரமும் அழைக்கப்பட்டது தான். எகிப்திலிருந்து
அழைக்கப்பட்டவங்க தான் அத்தனை பேரும். ஆனா அந்த அழைக்கப்பட்ட கூடாரத்திற்குள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பொருட்கள் இருந்துச்சு. அதை ஆண்டவர் பிரிச்சு எடுக்கிறார், பிரிச்சு கொண்டு வந்து ஆசாரிப்பு கூடாரமா மாத்துறார். அதே மாதிரி தான் இந்த பூமியிலே கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். எல்லாரை விட்டு ஆண்டவர் தனியா எகிப்துல இருந்து கொண்டாந்துட்டார். ஆனா கொண்டு வந்த உங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில் அவருடைய ஊழியத்தில் ஒரு தரிசனம் இருக்கிறது. ஈச் அண்ட் எவ்ரிபடி, நான் சொல்லுவேன், சபைக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தரிசனம் உண்டு. இந்த தரிசனம் இல்லாமல் ஒருத்தருமே கிடையாது. வித்தவுட் விஷன் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் கொண்டு வந்த எல்லா பொருளுக்கும் வேலை இருந்தது. ஒரு பொருளுக்கு கூட வேலை இல்லாமல் இல்லை. நாங்கள் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காரியங்களை பார்க்கும்பொழுது நீங்கள் பார்த்துருப்பீங்க, எது ஒன்றுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு பொருளுமே என்ன செய்வாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும், இதை கொஞ்சம் இருக்கட்டும், பின்னாடி யூஸ் ஆகும் அப்படின்பாங்க. கொஞ்சம் ஜல்லி வாங்கும் போது 2 யூனிட் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிங்கம்பாங்க. எதுக்குன்னு கேட்டோம்னா அவசரத்துக்கு தேவைப்படும்பாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் ஆசாரிப்பு கூடாரத்தை செய்ய சொல்லும் போது எதையுமே எக்ஸ்ட்ரா செய்ய சொல்லவே இல்லை. ஒன்று கூட எக்ஸ்ட்ரா செய்ய சொல்லல. ஏன்பா நீங்கள் சாம்பல் அள்ளுற கரண்டி 2 வச்சுக்கோ, ஒருவேளை அள்ளும் போது உடஞ்சிருச்சுன்னா இன்னொன்று யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை. அல்லது உடன்படிக்கை பெட்டி செய்யும் போது 2ஆ செஞ்சு வச்சுக்கோ, ஒன்று தூக்கிட்டு போறீங்க, ஒருவேளை ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இன்னொன்று செஞ்சுக்கலாம் இல்லை. ஆண்டவர் சைன்ஸ் சொன்னதெல்லாம் ஒன்று தான். அந்த ஒன்றுக்கு அங்கே வேலை இருந்துச்சு. அதே மாதிரி தான் உங்களுக்கும் எனக்கும் சபைக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார், வேறு பிரிச்சிருக்கிறார், அழைத்திருக்கிறார். அழைத்த அத்தனை பேருக்கும் தரிசனம் இருக்கிறது. ஈச் அண்ட் எவ்ரிபடி ஹாவ் த காட்ஸ் ஒர்க். ஏதோ ஒன்று தான் இருக்கு. இங்க யாருமே சும்மா கிடையாது. ஒன்று சும்மா உட்கார்ந்து இருக்குன்னு சொன்னா அது கர்த்தரால் அழைக்கப்பட்டதே கிடையாது. நான் சொல்லுவேன், ஏன்னா அப்படி ஆண்டவர் கூப்பிட மாட்டார், சும்மா கூப்பிடவே மாட்டார். கூப்பிட்டு வந்த அத்தனை பேருக்கும். இதுல எங்க பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தரிசனம் இருக்கிறதாங்கிறத தெரிஞ்சுக்காமே ஒரு குரூப் உட்கார்ந்து இருக்குது. எனக்கு இருக்கு. இப்போ ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறோம், பையனை சேர்த்த உடனே ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு அல்லது ஃபர்ஸ்ட் மார்க்குன்னு ஒருத்தனை சேர்ப்பாங்களா, ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டுக்காகன்னு ஒருத்தனை சேர்ப்பாங்களா? என்னுடைய ஸ்கூலில் இவன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு ஒரு பையனை உள்ளே சேர்ப்பாங்களா எல்கேஜியில் அல்லது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டில்? எல்லாருமே நல்லா படிக்கணும்னு தான் சேர்ப்பாங்க. அத்தனை பேருமே பாஸ் பண்ணணும் தான் சேர்ப்பாங்க. இல்லைங்க, இவெல்லாம் 90 எடுக்கிறதுக்காக சேர்த்துருக்குறோம், இந்த பசங்களாம் ஆவரேஜாக இருக்கிறதுக்காக சேர்த்துருக்குறோம், நாங்கள் ஒரு 10 பேரை ஃபெயில் ஆக்கிறதுக்குன்னே சேர்த்துருக்குறோம்னு எந்த ஸ்கூல்லேருந்து சொல்கிறாங்களா? கிடையாது. அத்தனை பேருக்கும் ஒரு விஷயம் இருக்குது. அத்தனை பேரும் பாஸ் பண்ணணும், அத்தனை பேரும் தேவைப்பட்டால் டிஸ்டிங்ஷன் வாங்கணும், அத்தனை பேர் தேவைப்பட்டால் நல்ல மார்க் எடுத்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கூட வரணும். அதே மாதிரி தான் சபைக்குள்ள அத்தனை பேருமே ஒரு விஷனோடு தான் கொண்டு வரப்பட்டீர்கள். ஆனால் இங்க என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு விஷனுங்கிறதையே தெரிஞ்சுக்க விடாம பிசாசு பண்ணிட்டு இருக்கான். எதை வச்சு? வேர்ல்ட்லி காரியங்களை வச்சுக்கிட்டு அங்க பிஸியாக்கி, அங்க பிரச்சனைகளை கொடுத்து, அங்க உங்களுடைய போராட்டங்களை கொடுத்து உங்க மைண்டை பிஸியா வச்சுக்கிறான். நீங்க அதையே யோசிச்சுக்கிட்டு இங்க என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு கிடைக்கப்பட்ட விஷனையே முதல்ல தெரிஞ்சுக்க மாட்டீங்க. என்னத்துக்காக அழைக்கப்பட்டோம்? எது என்னுடைய அழைப்பு? எதற்காக நான் சபைக்குள்ள இருக்கிறேன்? கர்த்தர் இத்தனை கோடி மக்கள்ல என்னையே வேறு பிரிச்சார். எதற்காக என்ன கொண்டு வந்து இப்படி சேர்த்து உட்கார வச்சு ஒரு இடத்துல செய்தி கேட்க வைக்கிறார்? நம்மளெல்லாம் எதுக்கு கேட்க வைக்கிறார்? நாங்க உட்கார்ந்து ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 12 வருஷம் செய்தி கேட்டிருக்கிறோம். 12 வருஷம் ஒரு ஊழியக்காரர்கிட்ட உட்காந்து செய்தி கேட்டிருக்கிறோம். அது எப்படி கேட்டிருக்கிறோம்னா, ஒரு வாரத்துக்கு குறைஞ்சபட்சம் 2 செய்தி 3 செய்தி, மினிமம் குறைஞ்சது 2. ஒரு ஞாயிறு ஆராதனை, ஒரு பைபிள் ஸ்டடி, அதோடு கூட இன்னொரு செய்தி. இப்படி ஒரு 12 வருஷம் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஏன் கேட்கிறோம்? எது கேட்கிறோம்? எது கொண்டு வரப்பட்டோம் தெரியாது. யாரோ ஒருத்தர் என்னைக்கோ ஒரு நாள் சுவிசேஷம் சொன்னாங்க, சர்ச்சுக்குள்ள வந்தோம், உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா அன்னைக்கு போடப்பட்ட விதை ஏதோ ஒரு விஷனுக்கு பேஸ்மெண்டாக இருந்துச்சு. நான் எதற்காக அழைக்கப்பட்டேனுங்கிறதையே நான் என்ன யோசிக்கிறேன்? ஆசீர்வதிக்காக அழைக்கப்பட்டேன். ஏதோ இந்த பூமியில நான் அப்படி இருக்காக அழைக்கப்பட்டேன். கர்த்தனுக்கு ஆண்டவருக்குள்ள வந்தேன். கர்த்தரை என்னை ஆசீர்வதிச்சு, வீடு கட்ட வச்சு, எல்லாம் என்னை படிக்க வச்சு, டாக்டர் ஆக்கி, இன்ஜினியர் ஆக்கி, வெளிநாட்டில் வேலை கொடுத்து கர்த்தரை ஆசீர்வதிச்சிருக்காரு. இதுதான் கர்த்தர் அழைச்ச அழைப்புனா, திருப்பியும் சொல்றேன், அதுக்கு நீங்க சர்ச்சுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நம்மளை விட அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்ட உலகத்தான் இருக்கா இந்த விஷயத்துல. ஆனால் தேவனுக்கென்று அழைக்கப்பட்டவனுடைய ஆசீர்வாதமே வேற. அதுதான் ஆசீர்வாதம்னா, எகிப்தின் அரண்மனையிலிருந்து மோசேயை வெளியே கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை மீதியான் தேசத்துக்கு. எகிப்தின் அரண்மனைக்குள்ள இருந்தே அவனை பயன்படுத்தி இருக்க முடியும் கர்த்தரால. எதற்கு எகிப்தின் அரண்மனையிலிருந்து கொண்டு வந்து உன்னை வனாந்தரத்துக்கு கொண்டு வராரு? எதுக்கு மீதியான் தேசத்துக்கு கொண்டு வராரு? உனக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது, உனக்கு ஒரு விஷன். மோசே பிறக்கும் போதே அந்த விஷன் இருக்கு. அதனாலதான் அத்தனை 1000 பிள்ளைகள் கொலை செய்யப்பட்ட போது அதுக்கு நடுவில் அந்த பிள்ளை பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டது, வேறு பிரிக்கப்பட்டது, போய் ஒரு ஆத்துல விடப்படுகிறது, அது கொண்டு போய் ஒரு அரண்மனைக்குள்ள பாதுகாக்கப்படுகிறது. 40 வருஷம் பொத்தி ஆண்டவர் பாதுகாக்கிறார். எதுக்காக? there is a vision. உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கு. ஈச் அண்ட் எவரிபடி, திருப்பியும் சொல்றேன், அத்தனை பேருக்கும் இருக்கு. நம்மளை என்ன சொல்லி புத்தியை மங்க வச்சிட்டாங்கன்னா,
இந்த அழைப்புங்கிறது எல்லாருக்கும் வரதில்ல, ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு தான். மற்றவங்க எல்லாம் விசுவாசியா இருந்து சம்பாரிச்சு சந்தோஷமா இருந்து சாவணும்ட்டாங்க. அப்படி இல்லவே இல்லை பைபிள்ல. அழைப்பு வசனம் சொல்லுது, ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்டோம். அப்படித்தானே இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் இருக்குது. பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்டோம். அப்போ காலம் ஃபுல்லா, நான் சகோதரிகளுக்கும் சொல்றேன், காலம் ஃபுல்லா நீங்க ஒரு வேலை பார்த்து அல்லது வீட்டுக்குள்ள சமையல் கட்டுக்குள்ள இருந்து முடிச்சுட்டு போறதுக்காக கர்த்தர் உங்களை அழைக்கவே இல்லை. உங்களுக்குன்னு ஒரு தரிசனம் இருக்கு. எல்லா தரிசனமும் இருக்கு. இங்க புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஈக்குவல், எல்லாருமே ஈக்குவல். அப்படி ஈக்குவலா இருக்கும்போது என்ன தரிசனம் உங்களுக்கு வச்சாரு? அதாவது நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, எல்லாரும் ஒரே வேலையை செய்யணும்னு இங்க ஆண்டவர் சொல்லல. எல்லாருக்கும் எல்லா வேலையும் இருக்கு. புரியுதா? இங்க இங்க என்ன பிரச்சனை ஆகி போகுது, தரிசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா, எனக்கு ஒரு விருப்பம், அந்த தரிசனத்தை நான் செய்யணும் அப்படிங்கிற வரும்போது தான் பிரச்சனையா மாறுது. ஆண்கள் செய்ய வேண்டியது சில இருக்குது, பெண்கள் செய்ய வேண்டியது சில இருக்கிறது. ஆண்களுடைய சரீர அமைப்புக்கு ஏற்ற மாதிரி சில ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, பெண்களுடைய சரீர அமைப்புக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கிறாரு. அப்போ இந்த சரீர அமைப்புக்கு ஏற்ற மாதிரி உள்ளதான காரியங்கள் இப்போ சரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில காரியங்களை சில மரம் செய்ய வேண்டியதை அந்த மரம் தான் செய்ய முடியும். மாமரம் செய்ய வேண்டியதை மாமரம் தான் செய்யும். தென்னை மரம் செய்ய வேண்டியதை தென்னை மரம் தான் செய்ய முடியும். மாமரம் நினைக்கக்கூடாது தென்னை மரம் மாதிரி நான் உயரமாக வளரணும்னு. என்னுடைய டிசைன் அப்படி. அதே மாதிரி தான் ஆண்களுக்கு ஒரு டிசைன், பெண்களுக்கு ஒரு டிசைன். ஆனால் எல்லாருக்கும் கனி கொடுக்கிற அனுபவம் இருக்க வேண்டும். தென்னை மரமா மாமரமா கனி கொடுக்காவிட்டால் மரம் வேஸ்ட் தானே. அதே மாதிரி தான் சொல்றேன், சகோதரிகளுக்கும் தரிசனம் உண்டு. பேசிட்டு இருக்கும் போது ஒருத்தர் என்கிட்ட சொன்னாங்க, ஒரே ஒரு சின்னன்னு சொல்லக்கூடாது, ஒரு மினிஸ்ட்ரி செய்ய சொல்லும் போது கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. அவங்க சொன்னாங்க, எங்க அங்கிள் இந்த வேலை பார்த்து அந்த வேலை பார்த்து பிள்ளைய வளர்த்து படிக்க வச்சு சமையல் வேலையை பார்த்து அதோட சேர்த்து இந்த மினிஸ்ட்ரியும் பண்ணும்போது போதும் ஆயிருது. எஸ், கரெக்ட். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அக்செப்டட் 100%. எக்ஸ்ட்ரா வேலைகள் உங்களுக்கு இருக்கு. ஆனால் இந்த வேலைகளை பார்க்கல உங்கள் தரிசனம் பெருசு. ஏன் இந்த வேலையை நீங்கள் செய்ய முடியாத காலம் ஒன்று கூட வரும், ஆனால் உங்கள் தரிசனம் உங்களை விட்டு போகவே போகாது. தரிசனம் தான் ஒருத்தனை வாழ வைக்கும். ஒரு டார்கெட். இப்ப பாருங்க, ஒரு ஒலிம்பிக் போட்டி நடக்குது இப்ப, அல்லது ஓட்டப்பந்தயம் இருக்கு, ஃபுட்பால் இருக்கு. எல்லாருக்கும் அதுல ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்றாங்க. அவங்கள அறியாமலே ஒரு டார்கெட். யாரு? இந்த போஸ்ட்ல இருந்து ஓடுறவன், ரன்னிங் ஓடுறவன், அத்லட்டிக்கு அந்த ஒரு எண்டு 100 மீட்டர் ஓடி முடிக்கணும். அங்க ஒரு போஸ்ட் இருக்கும், அதுதான் அவன் டார்கெட். அதை பேஸ் பண்ணி தான், அதுதான் அவனை ஓட வைக்குது. அந்த இடத்தை நோக்கி நான் ஓடணும், அதான் அவன் விஷன். அதை ஓடி முடிக்கணும். ஃபுட்பாலுக்கு விளையாடுறவன் அவனை பொறுத்த வரைக்கும் பாருங்க, அந்த எதிரணியில் இருக்கிற கோல் கீப்பரை தாண்டி நான் ஒரு கோல் போட்டுறணும், அதான் என் விஷன். தரிசனம் அந்த இடத்துல அதான் தரிசனம். அதுதான் ஓட வைக்கும். அந்த பாயிண்டை நீங்க கண்டுபிடிக்கணும், அதுக்கு பேர் தான் தரிசனம். பவுல் சொல்றாரு, நான் நிச்சயம் இல்லாதவனாய் ஓடேன். ஏதோ சும்மா ஓடிக்கிட்டு இருக்கிறேன். நோ, ஈச் அண்ட் எவ்ரிபடி ஹேவ். ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார், யூ மஸ்ட் ஹேவ் தட் டார்கெட். ஆனா டார்கெட்னா இப்படி போயிடாதீங்க, இவ்வளோ ஆத்துமா ரட்சிக்க பண்ணணும், இவ்வளோ பெரிய சபை கட்டணும், இவ்வளோ பேரை கொண்டணும். அது இல்லை. அது ஆண்டவர் எண்ணிக்கைக்குள்ளே வரல. கர்த்தரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு விஷன் இருக்கு. அந்த விஷனை நான் ஓடிட்டே இருக்கணும். அதை வச்சுக்கிட்டு தான் நீங்க ஓடவே முடியுன்ற. அப்ப விஷனே தெரியலன்னா எப்படி ஓடுவீங்க? ஏன் நம்ம பல நேரத்தில் சோர்ந்து போறோம் தெரியுமா? நம்முடைய டார்கெட்டா நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது ராங் டார்கெட். என்ன டார்கெட்? பசங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கணும். என்ன டார்கெட்? சாகரத்துக்குள்ள ஒரு வீடு கட்டிடணும். என்ன டார்கெட்? நான் நல்லபடியா எந்த வியாதியும் இல்லாத சாகணும். இதுதான் நம்முடைய டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணோம்னா நம்ம சோர்ந்து போயிடுவோம், டயர்ட் ஆயிடுவோம். ஏன் சொல்றேன்னு கேளுங்க. இப்போ நீங்க நல்ல பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைக்கணும்னு நினைக்கிறீங்க, அமைக்க முடியல. ஏன்னா அது ராங் டார்கெட். நீங்கள் அமைக்காவிட்டாலும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் செஞ்சு கொடுத்துருவாரு. ஏன்னா நீங்க ஃபிக்ஸ் பண்ணது ராங் டார்கெட். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும், ஆனால் அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ப்பது கிறிஸ்து கிட்ட தான் இருக்குது. நம்ம செய்ய வேண்டியது செய்யணும், அவ்வளவுதான். ஆனா அது அல்ல நம்ம விஷன். இதுக்காக நீங்கள் அழைக்கப்படலை. ஒரு வீடு கட்டணும். ஒரு வீடை கட்டி முடிக்கிறதுக்கு போது ஒரு 50 வயசுக்குள்ள, 60 வயசுக்குள்ள, 40 வயசுக்குள்ள வீடை கட்டி முடிக்கும் போது அதுக்கு ஒரு இஎம்ஐ எல்லாம் கட்டி முடிச்சு போதும் உட்காரும் போது அந்த வீட்டு மேல இருக்கிற ஆசையே உங்களுக்கு போயிடும். அப்பாடா முடிச்சாச்சு, வீடு உட்காந்தாச்சு. ஆனா இஎம்ஐ கட்டி முடிக்கும் போது ஆசையே போயிடும். அதுக்கப்புறம் அந்த வீட்டை இஎம்ஐ வேற கட்டணும், இதை வேற வாங்கி தொலைச்சிட்டோம், இதை கட்டி முடிக்கிறதுக்குள்ள அது மேல நமக்கு வெறுப்பு வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா we are fixing the wrong target. ஆனா உங்களுக்கு ஒரு தரிசனம், ஸ்பிரிச்சுவல் தரிசனம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், அதுதான் உங்களை ரெஃப்ரெஷ் ஆக்கிக்கிட்டே இருக்கும். அது உங்களை டயர்டே ஆக்காது. அந்த தரிசனம் உங்களை என்ன செய்யாது? டயர்ட் ஆக்காது. அதை நினைக்க 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 இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஓடிட்டே இருக்கும். இன்னும் செய்யணும். அதுதான் பவுலுக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் இருந்துச்சு.
அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ண அவர் சொல்றாரு. ஏன்னா அவர் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணது வேர்ல்டுல இல்ல, அவர் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணது ஹெவன்ல. எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. அது வாசிங்களா அந்த வசனத்தை. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசி. ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாய் ஓடேன், ஆகாயத்தில் அடிக்கிறவனாய் செல்வம். நிச்சயம் இல்லாதவனாய் நான் ஓடேன், ஆகாயத்தில் அடிக்கிறவனாய். அதாவது நான் சும்மா இருக்க மாட்டேன்பா, சும்மா வேலை செய்ய மாட்டேன். என்னுடைய டார்கெட் இது இல்லை. நான் இப்பயும் சொல்றேன், இந்த வேர்ல்ட்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா நீங்க திருப்பி ஆகாயத்தில் செலமம் பண்ணுகிறவர்கள் தான். ஒரு சிலர்லாம் ஏதோ ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தர் அவர் வீட்டில் நான் சின்ன வயசுல பார்த்துருக்கிறேன், வெறும் கார் போட்டோவா ஒட்டியிருப்பார். வெறும் கார் போட்டோஸ். நமக்கே தெரியாது இந்த மாதிரி கார்லாம் உலகத்தில் இருக்கான்னு தெரியாது. ஆனா அப்படிப்பட்ட கார்ஸ் என்னென்னமோ வச்சிருப்பார். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு 4 கார் தான் இல்லையா? அவரு அப்படி ஒட்டி வச்சிருப்பார். அவருடைய மைண்ட்ல என்னன்னா, எப்படியாவது ஒரு கார் வாங்கணும். அந்த கார் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் அதை நோக்கிய ஓடுறாரு. எப்போ போனாலும் அந்த காரை பத்தி பேசுவார். அவர்கிட்ட உட்காந்து பேசும்போது 1/2 மணி நேரம் பேசுனீங்கன்னா ஒரு 5 நிமிஷமாவது கார்ஸை பத்தி பேசுவார். அவர் மைண்ட்ல எது ஒரு ஆக்குபை பண்ணிருச்சுன்னா, அந்த கார் வாங்கணும், அந்த காருக்குள்ள போகணும், அந்த காரை எப்படியோ அச்சீவ் பண்ணிடணும். அது இருக்கிறதுனால இப்போ அவர் வாங்குற கார் மேலேயே அவருக்கு என்ன இல்லை. இப்போ அவர்கிட்ட கார் இருக்கு, ஆனாலும் சொல்வாரு அதை வாங்கிடணும்பா, அதுல ஒரு தடவை உட்காந்து போயிடணும்பா. அந்த ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டதுனால, ராங் விஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டதுனால, இப்ப கிடைக்கக்கூடிய எந்த ஆசீர்வாதத்திலும் அவரால் என்னவா இருக்க முடியல, நிம்மதியா இருக்க முடியல. இப்போ சொல்றேன், அதை ஒரு நாள் வாங்கினாலும் அதுல ஒரு நாள் உட்காந்து ஓட்டின பிறகு அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் முடிஞ்சிடும், அந்த ஆசை முடிஞ்சிடும். ஏன்னு சொன்னா நம்ம ஆத்மா அதுல திருப்தி ஆகவே ஆகாது. எனக்கு ஒரு தரிசனம் இருக்கு, அந்த தரிசனத்துல நான் ஓடி முடிக்கும் போது தான் என் ஆத்மா சாட்டிஸ்ஃபை ஆயிடும். ஆண்டவர் எனக்கு கொடுத்தவைகளை நான் செய்து முடித்து விட்டேன். இயேசு சொன்னார் பாருங்க, எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டேன், எல்லாம் முடிந்தது. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும் பாருங்க. 3 ராஜா கிட்ட தானியேல் இருக்கிறார். பாபிலோன்ல இருக்கிறாரு, மேதிய பெர்ஷியா இருக்கிறாரு, மேதியர்கிட்ட இருக்கிறார், பெர்ஷியா கிட்ட இருக்கிறார். தரியு கிட்ட இருக்கிறாரு, கோரேஸை பார்க்கிறாரு. அப்புறம் பாபிலோன்ல நேபுகாத் நேச்சார் கிட்ட இருக்கும் போதே அரண்மனைக்கு போயிட்டாரு. அவருடைய இதை பார்த்துட்டு கிங்ஸ் கேட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாருன்னு சொல்லி 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிக்கும் போது கொலு மண்டபம் இருக்கும் தமிழ்ல, இங்கிலீஷ்ல கிங்ஸ் கேட்டு இருக்கும், அங்க போயிட்டார். 6ஆம் அதிகாரம் முடியும் போது தானியேலை பத்தி வசனம் சொல்லுது, கோரேசின் நாட்களிலே அவருடைய காரியம் ஜெயமா இருந்தது, சக்சஸ்ஃபுல். ஆனால் இன்னும் தானியேலுக்கு என்ன வரல, சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல. அப்பாடா, அடிமையா வந்தோம், சங்கிலியில கட்டினாங்க, இன்னைக்கு கொண்டு வந்து அரண்மனைக்குள்ள உட்கார வச்சுட்டாங்க, எங்க உட்காந்துருக்கேன், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல உட்காந்துருக்கேன், ராஜா என்ன கேட்டுதான் எல்லாமே செய்யறாரு, இப்ப நான் நினைச்சா யாரை வேணாலும் எந்த பொசிஷன் உட்கார வைக்க முடியும். வசனம் சொல்லுது, தானியேல் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கவர்னராக நியமித்தார் நேபுகாத்நேச்சார். வசனம் சொல்லுது. சோ இவன் சொன்னா ராஜா கேட்பாரு, அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. ஆனால் வசனம் சொல்லுது, தானியேலுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரல. இப்போ 12ஆம் அதிகாரத்துல போய் திருப்பி ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே, இந்த 1335 நாளை குறித்து, இந்த 2300 நாளை குறித்து எனக்கு நீங்க சொல்லி கொடுங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, தானியேல் போய் ரெஸ்ட் எடுப்போ. தமிழ் எப்படி இருக்கும் தெரியுமா? தானியேலே நீ போய் இளைப்பாரி கொண்டிரு, போய் ரெஸ்ட் எடுப்பா. அவனுக்கு அந்த தாகம் இருக்கு பாருங்க, அதுதான் ஃபிக்ஸிங், அதான் தரிசனம். நான் ராஜாவோடைய அரண்மனைக்குள்ள போய் உட்காரணுங்கிறது தான் என் தரிசனமா இருந்துச்சுன்னா, ஒரு நாள் அந்த தரிசனத்தை அடைவீர்கள். அந்த தரிசனம் உங்களை டயர்டாக்கும், அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியாது, யூ வில் பி டயர்ட். ஆனா என் தரிசனம் பரலோகத்துக்குரியதா இருக்கிறது, எனக்கு ஒரு தரிசனம் குறிக்கப்பட்டிருக்கிறது ஃபார் ஈச் அண்ட் எவ்ரிபடி. திருப்பியும் சொல்றேன், எல்லாருக்கும் கர்த்தர் தரிசனத்தை குறிச்சு வச்சிருக்கிறார். அது முதல்ல கண்டுபிடிங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னை எதுக்கு அழைச்சிங்க. திருப்பி சொல்றேன், வேர்ல்டுல பெரிய ஆள் ஆகிறது பெரிய விஷயமே கிடையாது. எங்கேயோ ஒரு மூலையில இருந்தவர் நல்லா படிச்சு கூகுளுக்கு போய் பெரிய ஆள் ஆயிட்டாரு. எங்கேயோ ஒரு மூலையில இருந்தவர் நல்லா விளையாடி வேர்ல்ட்ல பெஸ்ட் ஆள் ஆயிட்டாரு. ஃபுட்பால்ல மெஸ்ஸி எங்கேயோ மூலையில இருந்தவர், ஏதோ ஒரு மூலையில மியூசிக் போட்டுக்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு வேர்ல்ட்ல ஆஸ்கார் வாங்கி பெரிய ஆள் ஆயிட்டாரு. அது பெரிய விஷயமே கிடையாது. உங்க டேலண்டை யூஸ் பண்ணி பெரிய ஆள் ஆகிறது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷனை நிறைவேற்றி முடிக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் பெரிய விஷயம். அதை கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. அந்த எந்த வயசுல கேட்டு எப்போ முடிக்கிறீங்கன்றது தான் உங்ககிட்ட இருக்கு. ஒரு சிலருக்கு தாயின் கருவில் உருவாகும் போதே கர்த்தர் தெரிஞ்சுக்கிறார், இங்க யாருமே சும்மா இல்ல. ஒரு சிலருக்கு ஆடு மேய்க்கும் போதே கூப்பிட்டு அபிஷேகம் பண்ணிடுறாரு, நீ ராஜா. அவன் டார்கெட் தெரிஞ்சிருச்சு, கர்த்தர் என்ன எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணா தெரிஞ்சிருச்சு. பேதுரு மாதிரி ஆட்களுக்கு கல்யாணமான பிறகுதான் தெரியுது. கல்யாணமான பிறகு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கும் போது தான் என்ன செய்யுது, தெரிஞ்சிருது. அதே நேரத்தில்
யோவான் மாதிரி சின்ன, அவர் தான் இருக்கிறதுல இளையவர், அவர் அப்பா கூட இருக்கும்போதே தெரிஞ்சிருச்சு இதான் அவர் டார்கெட். எலிசாவுக்கு மாடு உளுந்து கொண்டு இருக்கும் போதே தெரிஞ்சிருச்சு இதான் நம்ம டார்கெட். கூப்பிட்டு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி உங்களுக்கு எந்த வயசுல எப்ப சொல்றான்னு பார்க்கணும். என்ன சொல்லுவேன், இள வயதில் நுகத்தடியை சுமப்பது நல்லதுன்னு இருக்குல்ல. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இள வயதுல கஷ்டத்தை அனுபவிக்கிறது நினைச்சுக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் நுகத்தடி லகுவா இருக்கிறது அப்படின்னா அது கஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இள வயது நுகத்தடியை சுமப்பது நல்லது அப்படிம்பாங்க. அப்ப அந்த வேர்ல்ட்லி நுகத்தடியை, வேர்ல்ட்லி கஷ்டத்தை சுமப்பது கஷ்டம். நிறைய பேர் சின்ன வயசுல கஷ்டப்பட்டவங்க, பெரிய ஆள் ஆனவங்க அந்த பணத்தை கரெக்டாக கையாளுவாங்க, அவங்களுக்கு பசினா என்ன தெரியும், அதெல்லாம் சொல்றாங்க. ஆனால் கர்த்தருடைய நுகத்தடி லகுவா இருக்கிறது. அதை எப்ப தெரியுமா தெரிஞ்சுக்கணும், இள வயதில். ஆண்டவர்கிட்ட வரும்போதே அந்த விஷன் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷன் நோக்கி ஓடுவோம். 92ல் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். 1992ல் 94ல் கர்த்தர் எனக்கு சொல்லிட்டாரு, நீ ஊழியத்துக்கு வருவேன்னு. ஒரு யூத் மீட்டிங்கு போகும்போதே கர்த்தரனை ஒப்பு கொடுக்க வச்சு சொல்லிட்டாரு, நான் மினிஸ்ட்ரிக்கு வருவேன்னு சொல்லி. நான் என்ன பண்ணாலும் என் மைண்டில் ஓடிட்டே இருக்கும், மினிஸ்ட்ரிக்கு வருவேன், மினிஸ்ட்ரிக்கு வருவேன், மினிஸ்ட்ரிக்கு வருவேன். ஏன்னா இதுதான் என்னுடைய தரிசனம். யூகேக்கு போன பிறகு, வெளிநாட்டுக்கு போன பிறகும் அந்த தரிசனம் என்னை விட்டு போகவே இல்லை. நீ கண்டிப்பா மினிஸ்ட்ரிக்கு வருவ. கர்த்தர் அங்க பேசி மினிஸ்ட்ரி கூட்டிட்டு வந்துட்டார். அந்த விஷன் இருக்கு பாத்தீங்களா, அது உங்களை வேற எங்க போனாலும் போக விடாது, போனாலும் இழுத்துக்கிட்டு வந்துடும். யோனாவுக்கு ஒரு தரிசனம், நினிவேக்கு போகணுன்றது. நீங்க தர்ஷீஷுக்கு போங்க, கூட்டிட்டு வந்துடும். அது எப்படி வேணும், அதுதான் என்னன்னா, அந்த விஷனை கேட்டு நீங்களா வந்துட்டா நல்லது. மீன் வாய்க்கு போயிட்டு வந்தீங்கன்னா கஷ்டம். வர வைக்கிறது, அதான் சொல்றது. நம்மளா வந்துட்டோம்னா நல்லது. இல்லைன்னா கர்த்தர் வர வைப்பார் பாருங்க. அந்த வர வைக்கிற ப்ராசஸ் இருக்குல்ல, யோனா சொல்வாரு, ஐயோ என் கழுத்தெல்லாம் நெருக்குது, நான் சாவ போறேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் சொன்னார், நேரா போயிருக்கலாம்னா, நேரா இந்த கப்பல் எடுத்ததுக்கு அந்த கப்பல் எடுத்துருக்கலாமா, போயிருந்தீங்கன்னா என்ன இப்போ உனக்கு பிரச்சனை? இதெல்லாம் இல்லாமல் நல்லபடியாக மினிஸ்ட்ரியை முடிச்சுட்டு, நான் நிறைய பேரை பார்ப்பேன், வர வேண்டிய நேரத்துக்கு வராமல் வீம்பு பண்ணி அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ளாமல் தரிசனத்தை விட்டு ஓடி கடைசியாக வேற வழியே இல்லாமல் தரிசனத்தில் வந்து விழுவாங்க. ஆண்டவர் சொன்னார், இழுத்துக்கிட்டு வந்தார். நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு பெரிய குணம் இருக்கு. அவர் ராஜா பாருங்க, இப்போவே இருக்க ராஜாக்களே நான் நினைச்சது நடக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. அவர் சர்வ வல்லமை உள்ள ராஜா. அவர் நினைச்சது மட்டும்தான் நடக்கணும்னு நினைப்பார், வேற எதுவுமே நடக்க விட மாட்டார். ஆனால் அந்த எலியா ஓடின மாதிரி ஓரே பருவத்துக்கு ஓடினீங்கன்னா திருப்பி தமஸ்குக்குள்ள என்ன பண்ணுவார், அதெல்லாம் அழகாக கொண்டு வருவார், சூப்பராக கொண்டு வருவார். ஆனால் என்ன, கொண்டு வரத்துக்குள்ள நான் பண்ணது தப்புன்னு 100 தடவை சொல்ல வச்சிருவாரு, சொல்ல வச்சுட்டு கூட்டிட்டு வந்துடுவார். அதுக்கு தான் சொல்றேன், அந்த தரிசனத்தை சின்ன வயசுலயே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நான் ரொம்ப எனக்கு ஆண்டவர் உணர்த்தினதை நானும் இப்போ சொல்லிகிட்டே இருக்கிறேன் நிறைய பேருக்கு. உங்க ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் செலக்ட் பண்றீங்கல்ல, ஒரு குரூப் ஒன்று செலக்ட் பண்றீங்கல்ல, அப்பவே கர்த்தரை கேட்டுருங்க. வாலிபர்களுக்கு சொல்றேன், கேட்டுருங்க. ஏன் தெரியுமா, எப்படி நீங்க எங்க ஓடினாலும் உங்களை அங்கதான் கூட்டின்னு வர போறாரு. அவர் எதுக்கு கூட்டு வராரோ அந்த படிப்பையே நீங்க படிச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸி. என் நண்பர் ஒருத்தர் ஊழியத்துக்கு வர வேண்டியவர் என்ன பண்ணாரு, வேற ஒரு வேலை, அவருக்கு பேஷன், அவருக்கு அது பேஷன். எனக்கு அந்த வேலையை செஞ்சு அதுல வர்றதை வச்சு நான் ஊழியங்களை அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் அப்படின்லாம் ஒரு பேஷன். அவரு மினிஸ்ட்ரிக்கு ஃபுல் டைமுக்கு வர வேண்டியவர். இவரு என்ன பண்ணிட்டாரு, போயிட்டாரு, ஆண்டவர் விட்டுட்டார். சரி நீ போன்ட்டார். அங்க போய் எல்லாம் பண்ணி ஆஸ் யூஷுவல் அடிதடிப்பட்டு லோத்து பரிவாரத்தோட போய் சிங்கிளா வெளியே வந்தார்ல, பார்த்துருக்கீங்களா? அதாவது யாக்கோபு சிங்கிளா போய் பரிவாரமா வருவார், யோபு பரிவாரமா போய் சிங்கிளா வருவார். ரெண்டுத்துக்கு அதான் டிஃபரன்ஸ். நான் எப்பவும் சொல்வேன், நம்ம சிங்கிளா போய் பரிவாரமா வர்றது நல்லது, பரிவாரமா போய் சிங்கிளா வர்றது இருக்குல்ல அது ரொம்ப கொடுமை. இவர் கோலும் கையுமா போனார், அவர் 2 பொண்ணோட வெளியே வந்தார். இவர் பரிவாரமா போய் சிங்கிளா வந்தார். அப்போ அவர் அப்படி வந்தபோது நான் ஆண்டவர்கிட்ட ஒரு நாள், நல்ல மனுஷன், உண்மையில ரொம்ப நல்ல மனுஷன், நல்ல ஹார்ட் அவருக்கு. ஏன் ஆண்டவர் அப்படின்னும் போது ஆவியானவருக்கு உணர்த்தினாரு, இவன் அங்க போகாம வந்துட்டானா, நான் தடுத்துட்டேன்னா இவனுக்கு கடைசி வரைக்கும் ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்குமா, அங்க இருந்திருந்தா இன்னும் பண்ணியிருக்கலாம், அதை இன்னும் சாதிச்சிருக்கலாம், இங்க என்ன சாதிச்சாலும் அந்த ஒரு தாட் இருக்குமா, இதை விட அங்க நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. ஆண்டவர் அதுக்கு தான் என்ன பண்றாரா, அந்த ரொம்ப பேஷனா போய் ஆகணும், நான் அதுல சாதிச்சு காட்டுவேன்னு சொல்ற விஷயத்துல ஆண்டவர் விட்டு பிடிப்பாரான். சரி போயிட்டு வா, அங்க போய் எல்லாம் முடிஞ்சு இது ஒண்ணுமே இல்லை, எல்லாம் போச்சுன்னு போது இல்லையா, சரி வா அப்படின்னு பாரான். திருப்பி கூட்டு வருவார். ஆனா என்ன, அந்த போயிட்டு வரும்போது எல்லாம் போயிடும்.
திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் எப்பவும் சொல்லுவேன், அந்த காலேஜ் அந்த குரூப் செலக்ட் பண்ணும் போதே உங்களுடைய விஷனை கர்த்தர்கிட்ட கேட்டுறணும். ஏன்னா நீங்கள்லாம் தேவ பிள்ளைகள், ஆண்டவருக்காக அந்த தாய் தகப்பனுக்கு பிறந்தவங்க. அப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு என்ன வச்சுருக்கிறீங்க, எனக்கு என்ன செலக்ட் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன ஃப்யூச்சருக்கு தேவையோ அதில் என்ன பண்ணிடுவார், படிக்க வச்சுருவார். படிக்க வச்சு, நான் இது ஆரம்பத்தில் நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணான்ற எதையுமே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, 10 லட்ச ரூபா செலவு பண்ணி படிக்கிறத 30,000 ரூபாயில் படிக்க வச்சுருப்பார். இங்கே 10 லட்சம் செலவு பண்ணி எல்லாம் முடிச்சு கடைசியாக அப்படி ஆர்டினேஷன் வாங்குற அன்னைக்கு ஆண்டவர் சொல்லார், எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்படியே விட்டு வா அப்படிம்பாரு. அப்பா விட மாட்டார், அம்மா விட மாட்டாங்க. இத்தனை லட்சம் செலவு பண்ணி படிக்க வச்ச நீ இப்படி போறிய நியாயமா? நீங்கள் தப்பு பண்ணதுக்கு அவர் என்ன பண்ணுவார்? அவர் உங்களை இன்ஜினியராவோ டாக்டராவோ இங்கே அனுப்பலை, அவர் உங்களை வேறொரு தரிசனத்துக்காக அனுப்பினார். அந்த தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு நடுவில் நீங்கள் எகிப்துக்கு ஓடுவீங்க, நீங்கள் வந்துட்டு சோதோமுக்கு ஓடுவீங்க. அதுக்கு அவர் பொறுப்பு கிடையாது. நீங்கள் அப்பயே கேட்டிருக்கணும். அதை ஆபிரகாம் ஆண்டவரை கேட்குறாரு, லோத்து பார்க்குறாரு. ஆபிரகாம் கேட்டபோது கர்த்தர் சொன்னார், இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன். லோத்து பார்க்குறாரு, பார்வைக்கு இன்பமாக இருந்துச்சு. சோதம் எப்படி இருந்துச்சா? எகிப்தை போலவும் தேவனுடைய தோட்டத்தை போலவும் நீர்வளம் மிக்குது, நான் போகிறேன், போயிட்டு வா, வெயிட் பண்ணுறேன் ஆண்டவர். எல்லாம் போய் மொத்தமாக சோவார்லேருந்து மலைக்கு போய் எல்லாம் ஓடி வந்து, என்ன லோத்து? இல்லை எதுவுமே வேண்டாம், கர்த்தர் போதும், பிரைஸ் தி லார்ட், அவ்வளோதான். இதை முன்னாடியே கேட்டோம்னா ஒரு பிரச்சனை இருக்காது, ஆண்டவர் அழகாக கொண்டு வந்து நிறுத்திடுவார். ஸோ உங்களுடைய தரிசனம் என்ன, அது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது, அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க பார்ப்போம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முறிவிலே அது விளங்கும். நல்லா கவனிங்க, தரிசனம் உங்களுக்கு கிடைச்சதுங்கிறது ஒன்று. ரெண்டாவது, கர்த்தர் அதுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார். அந்த தரிசனத்துக்கு என்ன வச்சிருக்கிறாரு? ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார். அந்த டைம்ல தான் அது நடக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க, இயேசுக்கு ஒரு தரிசனம் இருக்கு. ஆண்டவர் இயேசுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒரு தரிசனம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. என்ன தரிசனம்னா, உலகத்தையே சிலுவையில் அவர் என்ன செய்யணும்? மீட்கணும். சிலுவையில் அவர் மரிச்சு உலகத்தையே மீட்கணும். இதுக்கு அவருக்கு ஃபிக்ஸ் பண்ண காலம் என்ன? மொத்தம் பூமியில் எவ்வளோ காலம்? 33 வருஷம். அதில் 30 வருஷம் என்னவாயிருச்சு? வீட்லேயே போயிருச்சு. நியாயமாக நம்மளாம் தான் என்ன பண்ணியிருப்போம்? 33 வருஷத்தையும் யூஸ் பண்ணியிருப்போம். 30 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவர் ப்ரூஃப் பண்ண வேண்டியிருக்கு அந்த தரிசனத்துக்கு. இவர் வந்து பர்ஃபெக்ட்டுங்கிற, அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு எல்லாவற்றிலும் பார்த்தாங்க. 30 வருஷம் ப்ரூஃப் பண்ணியாச்சு. இப்போ கிளம்புறாரு மினிஸ்ட்ரிக்கு. பரிசுத்த ஆவியானவர் இறங்கிட்டாரு. அடுத்த நம்ம என்ன பண்ணோம்? கிளம்பணும்னு என்ன பண்ணோம்? நேரா ஜனங்களை பார்த்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குது, 3 வருஷம் தான் இருக்கு, டக்கு டக்கு கிளம்பு கிளம்பு கிளம்பு. காலையில் ஒரு செஷன், மதியம் ஒரு செஷன், இல்லை அப்படிதானே போடுவோம் மீட்டிங்க. 3 வருஷம் தான் இருக்குன்னா அவர் என்ன பண்றாரு? நேராக கிளம்பி வனாந்தரத்துக்கு போயிட்டாரு. எவ்வளோ நாள் போயிட்டாரு? 40 நாள். அதுலேயே ஒரு 1.5 மாதம் முடிஞ்சு போச்சு. ஒரு குறிப்பிட்ட எல்லாத்துக்கும் என்ன இருக்குது? ஒரு டைம் இருக்குது. இவ்வளோ வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, ஸ்பீட் ஆயிடுச்சு இல்லையா? ஒரு பணம் அனுப்பணும்னா முந்தியெல்லாம் பேங்க்குக்கு போய் சலான் எழுதி காத்திருந்து அந்த அக்கௌண்ட்டில் போட்ட உடனே 3 நாள் கழிச்சு அவருக்கு போகும். அதான் ப்ரொசீஜர். இப்போ நின்றுக்கிட்டே அப்படி மாத்திரம் வந்துருச்சான்னு கேட்குறோம், வந்துருச்சு. இவ்வளோ ஸ்பீட் ஆயிடுச்சு இல்லை? குழந்தை பிறக்கிற 9 மாதம் குறைஞ்சிருச்சா? 9 மாதம் குறைஞ்சிருச்சா? அதே தானே இருக்கு. அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தருடைய ஃபிக்ஸ் பண்ண டைம் வந்து மாறவே இல்லை. அவர் ஃபிக்ஸ் பண்ணது தான். அவர் இப்போ ஃபிக்ஸ் பண்ணலை, 6000 வருஷத்துக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அந்த டைம் என்ன செய்யாது? மாறவே மாறாது. அவர் வச்சிருப்பார் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டைம். அதான் பேதுருவின் புஸ்தகம் சொல்லுதுல அழகான ஒரு வார்த்தை. 1 பேதுரு 5:6 வாசிங்க. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். God knows at what time. இப்போ நம்மெல்லாம் எப்படி பார்க்குறோம்? ஆபிரகாமுக்கு ஈசாக்கு 100 வயதில் பிறந்தார். அது வரைக்கும் ஆபிரகாம் பிள்ளை இல்லாமல் இருந்தார். அப்படிதானே? ஏன் பிள்ளை இல்லாமல் இருந்தார் அப்படின்னா, அதுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது என்னன்னா, ஆபிரகாம்லேருந்து ஈசாக்குலேருந்து யாக்கோபிலேருந்து இப்படி பார்க்குறோம்ல, காட் எப்படி பார்க்குறாரு? இயேசு பிறக்கணும், இயேசு பிறக்கிற காலம் வரணும், அங்கேருந்து ரிவர்ஸில் வந்து ஈசாக்கு பிறக்கணும். ஈசாக்கு இப்போ பிறந்தாதான் இயேசு அந்த காலத்தில் வெளிப்பட்டு சிலுவைக்கு போக முடியும். அந்த தரிசனத்துக்கு தான் ஆபிரகாம் வந்து கானானுக்கு வரணும். அப்போ அந்த தரிசனத்துக்கு ஏற்ற டைமில் தான் இங்கே ஈசாக்கு பிறப்பான். ஆபிரகாமுக்கு தேவையான நேரத்தில் ஈசாக்கு பிறக்க மாட்டான். புரியுதா உங்களுக்கு? ஆபிரகாம் வந்து மாம்சத்திலேயே பிள்ளையை பெற்றுக்கல. வசனம் அப்படி தானே சொல்லுது, தன் சரீரம் செத்து போயிடுச்சு.
வாக்குத்தத்தத்தின் பிள்ளைன்னு இருக்கு. இந்த பிள்ளை பிறக்கிறதுக்கு காரணம் ஆபிரகாமுக்கான டைம் இல்ல, இந்த பிள்ளை பிறக்கிறதுக்கு காரணம் இயேசுவுக்கான டைம். இந்த பிள்ளை இப்ப பிறந்து 40 வயசுல கல்யாணம் பண்ணி 60வது வயசுல யாக்கோபு வந்து, யாக்கோபுடைய அந்த குறிப்பிட்ட ஏஜ்ல யூதா வரணும், யூதாவுடைய இதுல பாரே சேலா வரணும். இந்த ஏஜ் எல்லாம் கரெக்டா போய் இயேசு பிறக்கணும். அப்ப இயேசு பிறக்கிறத பிக்ஸ் பண்ணி தான் ஆபிரகாமின் தரிசனம் இருக்கு. ஆபிரகாமின் தரிசனத்தை பேஸ் பண்ணி இயேசு வர மாட்டார். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா ஆபிரகாமுக்கு சந்ததின்னு சொல்லும் போது கிறிஸ்துன்னு சொல்லியாச்சு. அந்த சந்ததி கிறிஸ்துவே. உனக்கு சந்ததிகள் இருக்காது, சந்ததி தான் இருக்கும், அந்த சந்ததி கிறிஸ்துவே. அப்ப அந்த சந்ததிக்கு ஏத்த மாதிரி தான் ஓன் தரிசனம் நடக்கும். நம்ம டயத்துக்கு ஏத்த மாதிரி அந்த தரிசனம் நிறைவேறாது. அப்ப ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும் படிக்கனா கிறிஸ்து வருகிற போது அந்த டைமுக்கு ஏத்த மாதிரி இங்க ஈசாக்கு பிறக்கிற மாதிரி உங்களுக்கு வச்ச தரிசனத்தினுடைய முடிவின் அடிப்படையில தான் இப்ப எல்லாமே நடக்கும். நமக்கு என்ன ஆசை? உடனே 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 இமிடியட்டா, ஐயோ ஏஜ் போகுது, 28வது 27வது 26வது இன்னும் செய்யாம இருக்கோம், சாதிக்கணும், ஏதாவது பண்ணணும். ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் சாதிக்கலாம் சாதிக்கலாம். சில ஆட்கள் பார்த்தீங்களா பரபரப்பா வேலை போட்டு எல்லாத்தையும் உடைச்சிருவா பொட்டுன்னு. தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பு கண்டுபிடிச்சார்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பல்பு கண்டுபிடிச்சிட்டாரு. மறுநாள் வந்து எல்லாத்தையும் சொல்றாரு, நான் பல்பு கண்டுபிடிச்சிட்டேன், டெமோ பண்ண போறாரு. அவர் கூடவே ஒரு வேலைக்காரன் தான், அவன் தான் நல்லா பரபரப்பா வேலை பார்ப்பான். அவங்கிட்ட பல்பை கொடுத்து அந்த டெமோ ரூம்ல எல்லாம் உட்காந்து கொண்டு போன்னு சொன்னாரு. முதல் நாள் கொண்டு போகும்போது கீழே உடச்சுட்டான், உடஞ்சிடுச்சு. பரபரப்பு. நம்மகிட்ட கொடுத்துருக்காரு, பத்திரமா கொண்டு போனோம். முதல் பல்ப் போட்டு டொங்குன்னு உடச்சுட்டான், மொத்தம் க்ளோஸ். சொன்னாரா தாமஸ் ஆல்வா எடிசன், இன்னொரு நாளை ஃபிக்ஸ் பண்ணி இன்னொரு நாளை டெமோ பண்றேன்னு சொல்லி திருப்பி அதே வேலைக்காரங்கிட்ட தான் அந்த பல்பை கொடுத்தாராம். இப்படி என்ன செய்யணும்? பத்திரமா கொண்டு போனோம். பல நேரங்களில் ஆண்டவர் நம்மகிட்ட கொடுத்த தரிசனத்தை நாம் நம்முடைய டயத்துக்கு வேகமாக போய் உடைச்சிடுறோம். ஆண்டவர் வெயிட் பண்ண சொன்னா பண்ணுங்க. நல்லா கவனிங்க, 12 மணி நேரம் வேலை செய்கிறவன் செய்யட்டும். நான் 1 மணி நேரம் வேலைக்காரனா இருந்தால் எனக்கு 1 மணி நேரம் தான் தரிசனம். ஐயோ அவங்களாம் இறங்கி வேலை செய்கிறாங்களே, நான் சும்மா இருக்கிறேனே. அவன் செய்கிற வேலைக்கும் நீ செய்கிற வேலைக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். அவன் 12 மணி நேரம் செய்யறத உன்னை 1 மணி நேரத்தில் வச்சு கர்த்தர் செஞ்சு அந்த வேலையை முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு கொடுத்த தரிசனத்துக்கான டைமையும் பரலோகமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. அந்த டைமை நான் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. இதான் பிரச்சனை. முதல்ல தரிசனம் என்னன்னு தெரியாது, தெரிஞ்சிருச்சா அது அதை விட பிரச்சனை. இமிடியட்டா அந்த தரிசனத்தில் என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். இல்லை, வெயிட். ஒரு இடத்துல அடங்கி இருக்க சொல்வாரு. இப்போ எனக்கு 94 ஊழியம்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. 96 நான் ஊழியத்துக்கு வர ரெடி ஆயிட்டேன். நான் காலேஜ் முடிச்ச உடனே ஊழியத்துக்கு வர ரெடி ஆயிட்டேன். அப்பவே அங்க போறேன் இங்க போறேன். ஆண்டவர் சொன்னார், நீ எங்கேயும் போல, சும்மா தான் இருக்க போற. 2004 வரைக்கும் கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு ஃபுல் டைம் கூப்பிடவே இல்லை. 2004 கன்ஃபார்ம் பண்ணி கூப்பிட்டார். அது வருவதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எல்லாம் கர்த்தர்கிட்ட இருக்கு டைம். யார் எப்போ வந்தா ஏது வந்தா நடக்கும், என்ன நடக்கும், எங்க போகணும், எங்க மீட்டிங் ஆரம்பிக்கணும், எல்லாம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதே மாதிரி தான் சொல்றேன். சில இடத்துல உங்களை இருக்க சொல்றாரா இருங்க, சில காரியங்களை படிக்க சொல்றாரா படிங்க. சில இடத்துல உங்களை கொஞ்ச நாளைக்கு எதுவுமே இருக்காது, ஒண்ணுமே தெரியாது, சும்மா இருப்போம். 40 வருஷம் ஆடு மேய்க்கிறாரு. என்னத்துக்காக ஆடு மேய்க்கிறாரு யாருக்குமே தெரியாது, மேய்ச்சிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் வந்தது, பருவத்துல மேலே ஏறி வர சொன்னார். வேலை முடிஞ்சிடுச்சு. ஒரே நாள் மொத்தம் டோட்டலா அப்சைட் டவுனா மாறிடுச்சு. அவர் பாட்டு ஜெயிலில் கிடக்கிறாரு. யோசிப்பு எதுக்கு தெரியாது. இரு, உன்னோட தரிசனம் நிறைவேறுகிற இடம் அங்கதான் இருக்கு. எதுக்காண்டவர் ஜெயிலில் இருக்கேன், ஜெயிலில் ஒருத்தன் வருவான், அவன் உன்னை பார்வன்ட்ட கூட்டு போவான், அங்கதான் உன் தரிசனம் நிறைவேறும். அந்த தரிசனத்துக்குரிய நேரத்துக்கு யூ மஸ்ட் வெயிட். 3வது வாசிங்க, அதே 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஆபகுக் அந்த வசனம் என்ன சொல்ல பாருங்க. தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, ஆனா அது தாமதிக்காது. அப்படின்னு என்ன அர்த்தம்? முரண்பாடா இருக்குல்ல அந்த வார்த்தை, முரண்பாடா இல்ல. அது டிலே ஆனாலும் நீ வெயிட் பண்ணு, ஆனா டிலே ஆகாது. அப்ப டிலே ஆனாலும்னா டிலே ஆனாலும் வெயிட் பண்ணு, ஆனா டிலே ஆகாது. அப்படி அர்த்தம் என்னன்னா, இதை இன்னொரு வசனத்துல இருந்து சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். நான் இப்படி சொல்றதை விட இன்னொரு வசனம் உங்களுக்கு ஈஸியா புரிய வச்சிடும். வாசிங்க, 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசி. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனந்திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். அப்ப நல்லா கவனிங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தரை வரத்துக்கு என்ன ஆகுதான்? தாமதமாகுது. அது ஒரு தரிசனம். கர்த்தர் திரும்பி வரப்போறாருங்கிறது நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற நம்ம எல்லாம் அவர் தரிசிக்க போறோம். அது ஒரு தரிசனம். தாமதிக்கிறாரு நம்ம நினைக்கிறோம், என்னங்க 2000 வருஷம் ஆகி போச்சு, ஆண்டவர் வரல.
அப்ப நம்ம பார்வையில் அது என்னவா இருக்கு? தாமதிக்குதான் இருக்கு. ஆனா கர்த்தர் பார்வையில் தாமதம்லாம் இல்லை. அவர் டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறார். அவருக்கு அது தாமதமே இல்லை. நம்ம பார்வைக்கு அது என்னவா இருக்கு? அப்ப நாம தாமதித்தாலும் நம்ம பொறுத்த வரைக்கும், ஆமாப்பா ரொம்ப நாளாவது, டிலே ஆகுது, கர்த்தர் என்கிட்ட சொல்லிட்டாரு ஆனா நடக்கவே இல்லையே, கர்த்தர் என்கிட்ட சொல்லிட்டாரு அந்த காரியமே வரலையே. ஆண்டவர் சொன்ன தரிசனத்துக்கு நேரம் இருக்குன்னு சொன்னல, அந்த காத்திருக்கிற நேரம் இருக்குல்ல, அதுல ஒரு பேஷன்ஸ் வேணும் நமக்கு. தாமதம் ஆகுது, இன்னும் ஆகுது, டைம் ஆகுது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே சொன்னதுக்கும் அவர் சொன்னதுக்கும் அவர் நமக்கு கடந்து வர டைமிங் பார்த்தீங்கன்னா நம்ம வியூவில் இதுக்கப்புறம் இல்லையே, இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அவர் சொன்ன தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு நமக்கு என்ன இல்லை, டைமே இல்லைன்ற மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்னங்க அப்படின்னு நினைப்பீங்க. பாருங்க, நான் எனக்கு தெரிஞ்ச உதாரணத்தை சொல்கிறேன். இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேமை மாற்றணும், சரியா? இந்த நம்ம காலத்தில் இஸ்ரவேல் தலைநகராக எருசலேமை மாற்றணும். இப்போ ஒரு ட்ரம்ப் தான் மாற்றணும், அவர் தான் வந்து மாற்றினார், சரியா? இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, முன்னாடியே நமக்கு தெரியாது, நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ட்ரம்ப்போடைய ஒரு 20வது வயசில் நமக்கு தெரிஞ்சு போச்சு. நான் சொல்கிறது ஒரு உதாரணம். ட்ரம்ப் தான் என்ன செய்யணும், அவர் தான் வந்து இஸ்ரவேல் தலைநகராக எருசலேமை மாற்றணும்னு சொல்லிட்டார் ஆண்டவர். இப்போ நம்ம எல்லாரும் தீர்க்கதரிசியாக மாறிட்டோம், ட்ரம்ப்பையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ட்ரம்ப்புக்கு 30 வயசு ஆகுது, ட்ரம்ப்புக்கு 40 வயசு ஆகுது, ட்ரம்ப்புக்கு 50 வயசு ஆகுது, ட்ரம்ப்புக்கு 60 வயசு ஆகுது, ட்ரம்ப்புக்கு 70 ஆகிப்போச்சு. 70 பலத்தின் மிகுதினால். அப்போ ட்ரம்ப் எங்கே வந்துட்டார் இப்போ? எப்படி? ஏன்னா நமக்கு 70னா நம்ம பார்வைக்கு என்ன வந்துருச்சு? நம்ம வியூவில் என்ன ஆகுது? ட்ரம்ப் தான் இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேமை மாற்றுவாருன்னு நமக்கு அப்போவே சொல்லிட்டாரு. ஆனால் 70 ஆகிப்போச்சு, இன்னும் ட்ரம்ப் மாற்றலையே. 68, 69, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. தாமதம் இன்னும் விட்டுங்க. கரெக்டாக 70ல் எழுந்திரிச்சு ட்ரம்ப் இஸ்ரவேல் தலைநகர் எருசலேம்ட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. இப்போ நம்ம பார்வைக்கு அது தாமதம், கர்த்தர் பார்வையில் அது தாமதம் இல்லை. கர்த்தர் வெயிட் பண்ணது அவனுக்கு 70 ஆகணும். ஏன்னா ட்ரம்ப்புக்கு 70 ஆகும்போது தான் இஸ்ரவேல் விடுதலையாகி 70 வருஷம் ஆகும். இஸ்ரவேலுக்கு 70 ஆகும்போது தான் எருசலேமுக்கு 50 வருஷம் ஆகும், ஜூபிலி வருஷம். புரியுதா உங்களுக்கு? இந்த 70, 50 கணக்கெல்லாம் ட்ரம்ப் வயசோட சேர்ந்து பரலோகம் ஒரு பெரிய பிளான்ல இருக்கு. இது ஒண்ணுமே தெரியாம நடுவில் நம்ம உட்காந்துக்கிட்டு, ட்ரம்ப்புக்கு இன்னும் டைம் ஆகி போச்சே, இன்னும் ஆகலையே, இன்னும் இப்படியே போதே. இதே மாதிரி தான் நம்ம தரிசனத்துக்கு ஓடிட்டு இருக்கோம். அவருக்கு நம்ம மட்டும் பிளான் இல்லை. நெகேமியாவுக்கு நான் கட்டுற அலங்க மட்டும் பிளான் இல்லை, என்ன மாதிரி 100 பேர் கட்டிட்டு திரிறான். எல்லாம் சுத்தி வந்தாதான் அலங்கம். நான் என்ன சொல்றேன், இந்த பக்கத்துக்காரனும் கட்டல, இந்த பக்கத்துக்காரனும் கட்டல, நான் மட்டும் கட்டிட்டு இருக்கிறேன். எப்போ 52 நாள் முடியும் போது முடியும். உனக்கு அந்த வேலை இல்லை, நீ உன் தரிசனத்துக்கு வெயிட் பண்ணு, எல்லாம் முடிகிற வரைக்கும். நிறைய பேர் இதான் பிரச்சனை, லேட் ஆகுது, டிலே, இன்னும் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி. கர்த்தர்கிட்ட தாமதம் ஒன்று கிடையவே. அதை நான் எப்பவும் சொல்லுவேன், கர்த்தருக்கு ஆக்சிடென்ட்னு ஒன்று கிடையாது. நம்ம சொல்றோம் ஆக்சிடென்ட்லி, எதிர்பாராத விதமான ஏன் வருதுன்னா நம்ம எதிர்பார்க்காம இருந்ததுனால. கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். ஸோ எதிர்பாராத விதம்னு கர்த்தருக்கு ஒன்று கிடையவே கிடையாது. இப்போ எழுப்பும் போது ஆண்டவர் உங்களை உருவாக்கும் போது, இப்போ நம்ம இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ரெடி பண்ணும் பொழுது ஆண்டவர் அதற்கான காரியத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, ரெடி பண்ணி வச்சிருக்காரு. நான் எனக்கான டிசைன்குள்ள போறதுக்கு, நடத்தி கொண்டு வருவதுக்கு, என்னை சரி பண்றதுக்கு, எனக்குள்ள இருக்கிறத மாத்துறதுக்கு கர்த்தருக்கு என்ன இருக்குது, ஒரு டைம் எடுத்துக்கிறாரு. இப்போ நீங்க அதே மாதிரி கார்ல இருக்க ரோல்ஸ் ராய்ஸ்லாம், எனக்கு இந்த டிசைன்ல இந்த கலர்ல இப்படி வேணும்னு கேட்டீங்கன்னா அதை வந்து கஸ்டமைஸ்டுன்னு சொல்லுவாங்க. பர்டிகுலராக அவங்களுக்கு மட்டும் என்ன செய்வாங்க, அதை செஞ்சு கொடுப்பாங்க. அதை செஞ்சு கொடுக்கும்போது நம்ம கேட்போம் எவ்வளோ நாள் ஆகும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. என்ன டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? 45 நாள், 6 மாதம், 3 வருஷம். வீடு கட்டுறவங்க கூட சொல்கிறாங்க, எவ்வளோ நாளில் சார் போட்டு முடிப்பீங்க, எப்போ கொடுப்பீங்க வீட்டை? அவன் போடுறான், இத்தனாம் தேதி உங்களுக்கு சாவி கொடுக்கப்படும் அப்படின்னு வீடு போடுறாங்க. ஏன்னா அவங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? இதுக்கு அஸ்திவாரம் போடணும், இத்தனை நாள் வெயிட் பண்ணணும், இவ்வளோ கட்டுறதுக்கு இவ்வளோ லிண்டல் லெவலுக்கு இவ்வளோ ஆகும், தளம் போடுறதுக்கு இவ்வளோ ஆகும், அதுக்கப்புறம் 20 நாள் வெயிட் பண்ணணும். இப்படி ஒவ்வொன்றத்துக்கும் இருக்கு. எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி அவங்க என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. நமக்கு இந்த கால்குலேஷன் எதுவுமே தெரியாது தானே. நம்ம அந்த ஆள் இல்லையே, தெரியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் வீடு எப்போ கிடைக்கும்? அவங்க சொல்லுவாங்க, சார் மினிமம் 6 மாதமாவது ஆகிடும். 6 மாதமா? ஒரு 3 மாதத்தில் கிடைக்காதா? அவர் சொல்லுவார், கிடைக்காது. இல்லை, அங்கே ஒருத்தர் சொன்னார், அவர் தரிசனத்துக்கு 3 மாதம் வேற,
உன் தரிசனத்துக்கு 6 மாதம். யூ மஸ்ட் வெயிட். ஏன்னா உன்னை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு. உனக்குள்ளே இருக்கிறது இப்போ கொடுக்கும்போது, வீட்டை கொடுக்கும்போது பாருங்கள், 20ஆம் தேதி தரம்பாங்க, 17ஆம் தேதி போய் பாருங்கள், கொடுக்குற மாதிரியே இருக்காது. வீடு எப்படி இருக்காது? கொடுக்குற மாதிரியே இருக்காது. அப்படியே ஒரு கோட் இன்னும் பெயிண்டிங் அடிக்க வேண்டியிருக்கும். எல்லாருக்கும் நம்ம போய் பார்ப்போம், என்ன சார் இன்னும் 3 நாளில் தரேன், நீங்கள் வீடு இப்படி இருக்கு. நீங்கள் போயிட்டு 3 நாள் கழிச்சு வாங்க. அது டே அண்ட் நைட் வச்சு வேலை வாங்குறாங்களோ, எக்ஸ்ட்ரா ஆள் வச்சு வாங்குறாங்களோ, அவர் அதை முடிச்சு உங்கள் கையில் கொடுப்பார். ஆனால் 3ஆவது நாள் போய் பாருங்க, வீடு பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம சொல்லுவோம், நினைக்கவே இல்லை சார் வீடு முடியும்னு சொல்லி. அவங்களுக்கு தெரியும் அந்த கால்குலேஷன். ஏன்னா சில காரியங்களை அவர்கள் செய்ய வேண்டி இருக்குது, அந்த டைம் வச்சிருப்பாங்க. ஒரு உலகத்தில் உள்ளவரே அவ்வளோ பர்ஃபெக்டாக வச்சிருப்பாருன்னா, சர்வ வல்லமை உள்ள தேவன் 6000 வருஷம் பிளான். அந்த 6000 வருஷம் பிளான்ல நீங்களும் நானும் ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை எப்போ எங்க யூஸ் பண்ணணும், இது கமாவா புல் ஸ்டாப்பான்னு அவருக்கு தெரியும். இந்த கமாவை எங்க யூஸ் பண்ணணும், இந்த புல் ஸ்டாப்பை எங்க யூஸ் பண்ணணும் அவருக்கு தெரியும். அவர் அதுக்கு வச்சிருப்பாரு. இந்த புல் ஸ்டாப் நினைச்சு கூடாது, இன்னும் என்ன வைக்கலையே புள்ளி, இன்னும் என்ன வைக்கலையே, என்ன யூஸ் பண்ணலையே, என்ன கூப்பிடாம இருக்கிறாங்களே. ஆண்டவர் ஒரு நாளும் தாமதிக்கிறது இல்லை. அல்லேலூயா. அவர் நியமித்தது சொன்னது மிக தெளிவாய் நடக்கும். குறித்த காலத்திற்கு அது வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதிக்காது. நமக்கு தான் தாமதிக்கிற மாதிரி தெரியுதே ஒழிய அவரிடத்துல என்ன கிடையாது, தாமதம் என்பதே கிடையாது. சரியான நேரத்துக்கு அவர் மாதிரி பங்க்சுவல். கலாத்தியர் 4:5 வாசிங்க. காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும். அப்ப அவர் எப்ப பிறந்தாரு? காலம் நிறைவேறின போது. அப்ப 2000 வருஷம் கழிச்சு, அதாவது உலகம் தோன்றினது 4000 வருஷம் கழிச்சு. இயேசு பிறக்கும் போது என்ன நிறைவேறி இருந்துச்சு? அப்ப பிதா ஃபிக்ஸ் பண்ண டைம் 4000 வருஷமா ஓடணும். அப்ப இந்த 4000 வருஷமும் இந்த காலத்தை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கிறாரு. அப்ப காடு கிட்ட என்ன கிடையாது, தாமதம்ங்கிறது கிடையாது. கரெக்ட் டைம்ல இயேசு பிறந்தார். இயேசு கரெக்ட் டைம்ல பிறந்தார். பஸ்கா அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி அடிக்கிற அதே நேரத்தில் அவரும் அடிக்கப்பட்டார். உயிர்த்தெழுதல் சரியான நேரத்தில் நடந்துச்சு. சரியான நேரத்துக்கு பரமேறி போயிருக்கிறார். சொன்னவர் சரியான நேரத்திற்கு மீண்டும் வருவார். அவரை ஃபிக்ஸ் பண்ண டைம்ல அது நடக்கும். எல்லாமே நடக்கும். எல்லா தரிசனமும் நிறைவேறும். நீங்க உங்களை டிஸ்கரேஜ் பண்ணிக்காதீங்க. இன்னும் நடக்கலையே, எனக்கு வயசாயிட்டே போதே, எனக்கு இன்னும் இருக்குதே, இன்னும் வருக வரப்போதே, ஐயோ யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் நான் அதை பண்ண இதை பண்ணோம். ஆண்டவர் சொன்னார், நீ வெயிட் பண்ண, உனக்கு ஒரு டர்ன் ஒன்று வரும். அது சின்ன வேலைன்னு உன் பார்வைக்கு தெரியும், ஆனால் மெயின் வேலையா இருக்கும். அதை உன்னை வச்சு தான் செய்ய முடியும். வண்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணும்போது தூரத்தில் ஒரு போல்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும். டோரை மாட்டுறாங்க, அதை மாட்டுறாங்க, இதை மாட்டுறாங்க, எல்லாம் மாட்டுறாங்க. என்னை மட்டும் எடுத்து மாட்டவே மாட்டுறாங்களே, ஓரமாக கிடக்கிறனேன்னு. கடைசியாக எல்லாத்தையும் டயரெல்லாம் மாட்டிட்டு தான் லாஸ்ட்டாக என்னத்துக்கு போடுவாங்க, போல்ட்டை போட்டு முறுக்குவாங்க. அந்த போல்ட் நினைக்கும், கடைசியாக என்ன கூப்பிட்டுருக்குறாங்க எதுக்குன்னு தெரியல, ஆனால் ஒரு போல்ட் இல்லை, மொத்த காரும் காலி. நான் சின்ன வேலை தான், கடைசியாக தான் அழைக்கப்பட்டேன், கடைசியாக தான் செய்வேன். ஆனால் என் வேலைக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ்னு ஒன்று இருக்கு. கர்த்தர் அதை என்னை கொண்டு செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நான் கர்த்தருடைய காலம் வரைக்கும் என்ன செய்வேன், வெயிட் பண்ணுவேன். நாம் ஜெபம் பண்ண போகிறோம். எழுந்திரிக்கலாமா நாம எல்லாரும்? நன்றி ஆவியானவரே, கோடான கோடி ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? இன்னைக்கு ஒரு காரியத்தை நீங்க கற்றுக்கொள்ளுங்க. இங்க நீங்க யாருமே விருதாவாய் வரவில்லை. கர்த்தர் இந்த உலகத்திலிருந்து உங்களை விருதாவாய் வேறு பிரிக்கவில்லை. உங்களை அழைத்ததற்கு அவருக்கு ஒரு முகாந்தரம் இருக்கிறது. உங்கள் மேல் கர்த்தருடைய தரிசனம் இருக்கு. யூ ஆர் சூசன் ஃப்ரம் யுவர் மதர்ஸ் womb. உங்கள் தாயின் கர்ப்பத்திலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள். நீங்க படிச்சதுக்கு அப்புறம் தெரிந்து கொள்ளப்படவில்லை. நீங்கள் வேலை பார்க்கும் போது தெரிந்து கொள்ளப்படவில்லை. நீங்க படிச்சது, வேலை பார்த்தது எல்லாமே தெரிந்து கொள்ளப்படுதலுக்கு பிறகு வந்தது. ரோமர்ல அவர் தெளிவா எழுதுறார், பிள்ளை உருவாகும் முன்னமே நான் யாக்கோபை நேசித்தேன், ஏசாவை வெறுத்தேன். இந்த காரியத்தை அவர் சொல்லும் போது பிள்ளை உருவாகவில்லைன்னு இருக்கு. அதே மாதிரிதான் உருவாகும் முன்னமே நம்மை தெரிந்து கொண்டார். உலக தோற்றம் முதல் நம்மை தெரிந்து கொண்டார். அப்ப நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு தரிசனத்தோட தான் உள்ள அனுப்பி இருக்கிறாரு. அந்த தரிசனம் குறித்த காலத்தில் நடக்கும். இதுக்கு உங்களுக்கு எனக்கு தேவையானது பொறுமை, வெயிட். அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்க. சரியான நேரத்தில் நடக்கும். நம்ம உங்களுக்கு ஒரு காரியத்தை ஒரு சபை கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறாரா? ஐயோ லேண்ட் விலை ஏறுதே, இப்போ 30 லட்சமா இருந்தது 1 கோடி ஆச்சே, 2 கோடி ஆச்சே. அந்த விலை உங்களுடைய கவலை கிடையாது. உங்களுக்கு அவர் 1 கோடி கொடுக்குறேன்னு சொல்லல, உங்களுக்கு சபை கட்டுறதுக்கு லேண்டு தரம் தான் சொன்னார். சொன்னவர் அதை தருவார். எவ்வளோ நாள் ஆனாலும் தருவார்.
எத்தனை கோடி ஆனாலும் தருவார். ஏன்னா அது தாமதித்தாலும் தாமதிக்காது. நம்ம வியூல அது தாமதம் மாதிரி தெரியுது. இன்னும் டைம் ஆகுது. நான் ஊழியத்துக்கு வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு, 20 வருஷம் ஆயிடுச்சு, 30 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் பெருசா அளவில் அப்படி வரல இப்படி வரல. ஆண்டவர் சொல்வாரு, ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு கிராஜுவல் growthன்னு ஒன்று இருக்கு. ஊழியத்துக்கும் அதே மாதிரி கிராஜுவல் growth ஒன்று இருக்கு. அந்த growthல நீ கரெக்டா இருக்க. நீ ஏன் திடீர்னு வளரணும்னு ஆசைப்படுற? ஒரே நாள் ஆமனுக்கு செடி மாதிரி மேல வரணும் நீ ஏன் ஆசைப்படுற? நீ நல்லா கோலியாத்து மாதிரி வளர்றதை விட கொஞ்சமா தாவீது மாதிரி வளர்ந்தாலே போதும். நீ பெருசா 9 முழம் வளர்ந்து ஒரு நாள் கல்லடிபட்டு சாகிறத விட நீ சாதாரணமா வளர்ந்து நித்திய சிங்காசனத்துல உட்கார்றவனா இருக்கிறது எவ்வளவு நல்லது. நீங்க நிறைய பேர் அப்படிதான் உடனே கோலியாத்து மாதிரி வந்துடணும், பெருசா ஆயிரணும், எல்லாரும் பார்த்து பிரமிக்கணும், எல்லாரும் பார்த்து பயப்படணும், அப்படி ஆகணும் இப்படி ஆகணும். இல்ல வேணாம். உனக்கு ஒரு தரிசனம் அது அல்ல. உன்னுடைய தரிசனம் வேறு. உனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு வேறு. உனக்குரிய டைம் வேறு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு. இன்னொருத்தனை பார்த்து மட்டும் நீ உன்னை கம்பேர் பண்ணிக்காத. இந்த உலகத்துல வேற ஒருத்தன் உன்ன மாதிரி கிடையவே கிடையாது. யூ ஆர் யூனிக். உன்னை அழைத்தவர் தனிப்பட்ட முறையில் அழைச்சிருக்கிறார். தனிப்பட்ட முறையில் உனக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார். டிஸ்கரேஜ் ஆயிடாத, சோர்ந்து போயிடாத, டிப்ரெஸ் ஆயிடாத, ஸ்ட்ரெஸ் ஆயிடாத. இன்னும் அவ்வளவுதானா, இப்படியே தான் போகணுமா, இதுக்கு தான் நான் அழைக்கப்பட்டேன். சில நேரத்துல நீ செய்கிற வேலை நீ படிச்ச படிப்புக்கு உகந்ததா இருக்காது, ஆனா உன் அழைப்புக்கு உகந்ததாக இருக்கும். நான் என்ன படிச்சுட்டு இந்த இடத்துல வந்து நிக்கிறேன், என் படிப்புக்குரிய மரியாதை எனக்கு கிடைக்கல நீ நினைக்காத. உனக்கு கொடுக்கிற பிராக்டிஸ் உன் படிப்புக்கானதல்ல, உனக்கு கொடுக்கிற பிராக்டிஸ் உன் அழைப்புக்கானது. படிப்பு நீ தேர்ந்தெடுத்தது, அழைப்பு கர்த்தர் தேர்ந்தெடுத்தது. அவர் அதுக்கேற்ற மாதிரி தான் உன்னை நடத்துவார். நீ என்னதான் எகிப்தின் கலைகளில வாக்கில வல்லவனா இருந்தாலும், நீ பார்வோன்ட்ட பேச வேண்டி இருந்தாலும், கர்த்தருக்கு தேவை உன்னுடைய டேலண்ட் இல்ல. ஆனா கர்த்தருக்கு தேவை இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தக்கூடிய மெய்ப்பன் சுபாவம். அதுக்கு தான் 40 வருஷம் மேய்க்க வச்சார். நான் படிச்ச படிப்புக்கு ஆடு மேய்க்கிறதுக்கு சம்பந்தமே இல்லை. நினைச்சுக்கிட்டே மேய்ச்சிருப்பான் மோசே, நினைச்சுக்கிட்டே மேய்ச்சிருப்பான். ஆனா ஏன் உன் படிப்பை யூஸ் பண்ணாம உன் அழைப்புக்கு ஏத்த வேலையை கொடுத்திருக்கிறார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உன்னை நடத்தப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம். ஆனா ஏற்ற காலத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். யூ வாண்ட் டு வெயிட். ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் என் கூட தான் பேசியிருக்கிறாரு, கர்த்தர் என் கூட இடைப்பட்டு இருக்கிறாரு, கர்த்தர் இன்னைக்கு என் கூட பின் பாயிண்டா பேசினாரு அப்படின்னு நினைக்கிறவங்க, சொல்றவங்க மட்டும் உங்க கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே இன்று நீர் என்னோடு கூட பேசினதுக்காக ஸ்தோத்திரம், இன்று என்னோடு கூட இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தைகளை என் மதிலே அனுப்பினதுக்காக ஸ்தோத்திரம், என் இருதயத்தோடு கூட நீர் பேசினதுக்காக ஸ்தோத்திரம். பர்டிகுலரா பர்சனலா என் கூட பின் பாயிண்டா நீங்க பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தை கடந்து வருவதற்காக நன்றி. உடைய வார்த்தை எங்களுக்குள்ளே ஊடுருவினதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு குறித்த தரிசனம் முடிவு மட்டும், எங்களுக்கு குறித்த தரிசனம் முடிவு மட்டும் நடக்க போகிறது. அது பொய் சொல்லாது, அது தாமதிக்காது, ஏற்ற நேரத்தில் வரும், ஏற்ற நேரத்தில் நிறைவேறும். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் பயன்படுத்த போற தயவுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.